நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் இந்த ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்விலே உங்களோடு நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதிய புத்தகம் 16வது அதிகாரத்திலே 31வது வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இப்பொழுதும் கூட நாம் இந்த ஆசீர்வாத வேளையை ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, மீ ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்கா துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த வேலையும் கூட ஆண்டவரும் அது நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபநல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய நிழலிலே தங்குகிற நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வழியை தொடங்குவோம். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோம். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவன் ஈசாக்கின் தேவன்,
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் நம் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு பக்தர் பாடியிருக்கிறார் இப்படி, எந்த உன் பாதையிலே உன் வாழ்க்கையிலே எந்த மலைகள் போல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு, ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். பெரிய பர்வாதமை எம்மாத்திரம் செருபாபேலே முன்னே சபமாகுவாய், முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், எம்மாத்திரம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நம்மை உயர்த்தத்தான். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் உங்களை உயர்ந்த நிலையில் வைப்பதற்குத்தான். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு செகண்டில் உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அவர் பெரியவர், சர்வ வல்லவர். சர்வ வல்லவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. எப்பொழுதும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் நாம் ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்களிலே செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ ஜனங்கள், நேற்று பார்த்த ஜனங்கள் இன்று இல்லை ஆண்டவரே, கடந்த வாரத்தில் பார்த்த ஜனங்கள் இன்று இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே கிருபையாக மனம் இறங்கி இந்த இடத்திலே ஆண்டவரை நிற்கும்படியாக, ஆண்டவரை இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியாக எங்களுடைய வாழ்நாளின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நீதிமான் அல்ல ஆண்டவரை, எங்களை விட்டு கடந்து போனவர்கள் எல்லாம் அவர்கள் ஆண்டவர் துன்மார்க்கர் அல்ல ராஜா. ஆனாலும் ஆண்டவரை எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு உமக்காக ஆண்டவரை ஜீவிப்பதற்கு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரை ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ குறைவுகள் உண்டு ராஜா வாழ்க்கையிலே, ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் அவர்களை நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். சர்வவல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சாவாமை கொண்ட தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் மேன்மையானவர் ராஜா. ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை குறித்தே மேன்மை பாராட்டி ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இந்த நிமிஷம் வரை நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் அவருடைய பொருட்களுக்காக மேன்மை பாராட்டுவார்கள், அவருடைய செல்வங்களுக்காக மேன்மை பாராட்டுவார்கள், அவருடைய பதவிக்காக மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால்
நாங்கள் ஆண்டவரை உண்மையே மேன்மை பாராட்டி ஓடத்தக்கதான பலனை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை தியானித்து சிறிது நேரம் தியானித்து நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். அப்போஸ்தலர் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி, அவர் உங்கள் எல்லோரையும் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பொல்லாங்குக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய குமாரனையே நமக்காக பலியிட துணிந்து இந்த பூலோகத்திலே 33 வருடம் வாழ்ந்து நமக்காக வாழ்ந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு மாதிரியாக இந்த இடத்துல வந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் 3வது நாளிலே. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதன் பின்பு தன்னுடைய சீசர்களுக்கு தரிசனமாகி பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியை சீசர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது வாசல் கதவு பக்கத்திலே ஒரு சப்பானி, ஒரு பிறவியிலிருந்தே நடக்க முடியாத ஒரு சப்பானி இருக்கிறார். அவரை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஏதாவது காசு கிடைக்குமா என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அவரை பார்த்து அந்த சப்பானியை பார்த்து அந்த பேதுருவும் யோவானும் சொல்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவரை நடக்க வைத்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அந்த சீஷர்கள் மூலமாக செய்தார். அவன் வாழ்க்கையிலே இருந்த குறைவுகள் நீங்கி பிறக்கும் பொழுதே இருந்த அந்த கால்கள் முடக்குவாதம், கால்கள் பலகீனங்கள் எல்லாம் மாறி துள்ளி குதித்தெழுந்து அவன் நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷனை ஆண்டவர் அவருடைய மரணத்துக்கு பின்பாக அவருடைய சீசர்களை கொண்டு இப்படியாக ரட்சித்தார், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பலவித குறைவுகளுக்கு இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், மனுஷனால் வரக்கூடிய நிந்தனைகள் இருக்கலாம், பதவியில் இருப்பவர்களால் வரக்கூடிய போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார், பொல்லாங்கனுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொன்ன நம்முடைய அன்பின் தெய்வம் நம்மை ஜெயிக்க வைக்கிறவர்களாகவே அவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதை விட்டு வெளியே வர வேண்டுமென்றால் ஆண்டுடைய பரிசுத்த ஆவி நம்மில் வரும்பொழுது மாத்திரமே அது முடியும். நம்மை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்தால் மட்டுமே முடியும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்திய இயேசுவினிடம் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக ஆசீர்வதிப்பார். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்ன அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஜனங்கள் மத்தியிலே உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்வேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்வேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்திலும் வெட்கமடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடிகளை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர்.
என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை நீர் உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 என் நீதி நீர் தானையா. ஏசையா 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 என் நீதி நீர் தானையா. யெகோவா சிட்கேனு நீர் தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர் தானையா. யெகோவா சிட்கேனு நீர் தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். மீண்டும் முதலாவது வாசித்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், பாவத்திற்கு விலகுவீர்கள், பாவத்திலிருந்து முழுவதுமாக உங்களை விடுவித்து பரிசுத்தத்திலே வாழ வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், பிசாசிடமிருந்து விடுதலை கொடுப்பார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் நிறைவு செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மீ ஸ்தோத்தரிக்கிறமையா தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே இதை சாஸ்வட்டி நேர்களுக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக உமது கரத்தில் வருகிறாப்பா. பார்க்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற உமது வார்த்தையை கேட்ட பிள்ளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா அந்த நாளில் ஆண்டவரே இதை கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஐயா. ஆவியானதாமே நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வேளையில் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.